Suppose there is a uniform circular disk of capital F. இந்த மொத்த டிஸ்குடைய மாஸ் capital F. And the radius small r. மொத்த radius small r. இதோடைய மொத்த radius small r. Yeah. The shaped region are cut off. இங்க ஒரு டிஸ்கை கட் பண்ணிட்டோம், இங்க ஒரு டிஸ்க். From the shaped regions are cut off from the மொத்த டிஸ்க்ல சின்ன ரெண்டு டிஸ்க், அதோடைய ரேடியஸ் r/4 r/4 கட் பண்ணிட்டோம். The moment of inertia of the remaining part of the disk A is given by the remaining part உடைய moment of inertia கண்டுபிடி, அது இதுக்கு ஈக்குவல். உனக்கு general formula for moment of inertia of the disk is என்னடா formula? mr squared by 2 moment of inertia of the disk formula mr squared by 2. Are you clear? மொத்த டிஸ்க் உடைய moment of inertia. அதுல இந்த 2 times இதுல இந்த சென்டர்ல moment of inertia about the center due to the 2 disk subtract பண்ணிட்டேன்னா you'll get the moment of inertia. புரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த போர்ஷனுடைய மாஸ், இதெல்லாம் தனித்தனி டிஸ்க் தான். இது நம்ம என்ன இந்த மொத்த ரேடியஸை கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாமா? கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம். ஸ்மால் ஆர் கொடுத்ததுனால அவன் 3/4 ஆர்னு வச்சிருக்கான். நம்ம என்ன மொத்த ரேடியஸை கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம். கேபிட்டல் ஆர் மொத்த ரேடியஸை கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிட்டோம். what is the mass of small portion? The m is mass of small portion. இது எப்படி எடுக்கணும்னா total mass by surface area. What is the surface area of the cylinder? Surface area pi r squared போட்டா போதும். pi r squared. இது total mass by total surface area, area of the disk into இந்த ஏரியா என்ன? pi small r squared. நான் ஸ்மால் ஆர்ன்ற ரேடியஸா வச்சுக்கிட்டேன். அப்போ இந்த போர்ஷனுடைய ரேடியஸ் ஆர் நான் வச்சுக்கிட்டேன். அப்போ பை கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இதோடைய மாஸ் என்ன? மாஸ் வில் பி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இல்லை நம்ம நேராகவே ஸ்மால் ஆர்னு வச்சே போட்டுருவோம். அப்போ தான் கரெக்டான ஆன்சர் வரும்ல. இது வந்து பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இதோடைய ஏரியா வந்து பை r/4 the whole squared. r/4 the whole squared போட்டேன்னா இந்த சின்ன போர்ஷனுடைய மாஸ் கிடைச்சிரும். பை கேன்சல் ஆயிடுச்சு. இதுல பேலன்ஸ் என்னடா இருக்குன்னு பார்த்தேன்னா r² கேன்சல் ஆயிரும். m/16 தான் இந்த சின்ன போர்ஷனுடைய மாஸ். கிளியரா? இனிமே what is the moment of inertia at the center of the small portion? Moment of inertia at the center is m/16 into r squared. mr² by 2. அது ஒரு by 2 இருக்கு. r² r/4 the whole square. r/4 is the radius, actual radius. அப்போ what is the moment of inertia of this small disk about the center is? So mr² divided by 2 into 16, 32 into 16. இங்க 2 போட்டுறேன். mr², m is the total, அதோடைய மாஸ் m/16 தான் இந்த போர்ஷனுடைய மாஸ். mr², rன்றது r/4 the whole square by 2. இதான் இது moment of inertia of the disk. Parallel axis theorem போட போறேன். what is the moment of inertia due to this disk? Parallel axis theoremப்படி moment of inertia about the center will be 2 வந்ததனால் 2 போட்டேன். ஏன் சார் 2 போட்டீங்க? இந்த 2 இருக்கு, இந்த மாஸ் இந்த மாஸ். ஒன்னு moment of inertia about this axis mr² by 32 into 16 plus mass into square of the distance. Mass is m/16 into இந்த distance என்னடா கண்ணு? 3/4 all the whole square. Mass into square of the distance 3/4 r into square. இதுதான் moment of inertia at the center due to the small disk. அதை தான் ரிமூவ் பண்ணி ஆகணும். சரியா? அதான் நான் இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ இங்க 2 தேவையில்லை.
அப்போ இதுல எக்ஸ்பேண்ட் பண்ணு. ஸோ ரெண்டுக்கும் இதுலயும் எம்ஆர் ஸ்கொயர் தான் இருக்கு. எம்ஆர் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துடலாம். இதுல இதை 2ஆல கேன்சல் பண்ணேன்னா 1/8 × 32. 8 × 32 நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ப்ளஸ் இது எம்ஆர் ஸ்கொயரை வெளியே எடுத்ததுனால 9/, சரிதானே? ஸோ 16 × 16ல ஒரு 8 தான் வரும். இல்லையா? அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அட் தி சென்டர் டியூ டு திஸ் சர்க்குலர் டிஸ்க் தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதை நீ ஆட் பண்ணேன்னா இந்த டேர்ம் வருது. இது என்னது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அட் தி சென்டர் டியூ டு திஸ் 2 ஸ்மால் டிஸ்க்ஸ். அதை டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாலேருந்து கழிக்கணும். அப்போ இதான் நம்ம போட்டிருக்கோம். இதான் அப்போ நெட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம ஸ்மால் ஆர்னே வச்சுக்க, கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஏன் டயக்ராமில் கொடுத்தது small r squared by 2. But net moment of inertia is m r squared by 2 minus இங்க என்ன வருது? mr squared 19/256. 19/256 mr squared. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான்னா x/256 காமனா வெளியே எடுக்கிறாங்க. அப்போ எம்ஆர் ஸ்கொயர்டை காமனா வெளியே எடுத்துரு, பை 256 வெளியே எடுத்துட்டேன்னா இங்க 256/2 போட்டிருந்தேன்னா 128 மைனஸ் 90. இவ்வளவுதான். இதை கால்குலேட் பண்ணு. அப்போ எக்ஸ் வேல்யூ தான் நமக்கு வேணும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு x/256. அவ்வளவுதான். அப்போ எம்ஆர் ஸ்கொயர். அப்போ எம்ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. எம்ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. 256 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ எக்ஸ் வேல்யூ வில் பி ஈக்குவல் டு 109. அதான் ஆன்சர். 109 இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ்.